இன்னைக்கு ஒருத்தர் மதுரையில சொல்றாரு, அங்கிள் அங்கிள். அங்கிள்கிட்ட அவர் கேட்க வேண்டிய கேள்வி இதான கேட்கணும். அங்கிள்கிட்ட அவர் கேட்க வேண்டிய கேள்வி, 1,00,000 ஏக்கர் கோவில் நிலத்தை காண அங்கிள், எங்க அங்கிள் போச்சுன்னு கேட்கணும். அதை விட்டுட்டு அங்கிள்கிட்ட எதோ கேள்வி அந்த அங்கிள் கேட்டுட்டு இருக்கார். 2 பேரும் அங்கிள் தான். யாருல இளைஞர் எல்லாம் 2 அங்கிள் மாத்தி மாத்தி அவர்களுக்குள்ள இந்த அங்கிள் இவர் கேட்கிறாரு, இந்த அங்கிள் அவர் கேட்கிறாரு. இதை கேட்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. 2 அங்கிள் ஒதுங்கி போங்க. இந்த 1,00,000 ஏக்கருக்கு முதல் எங்களுக்கு அக்கௌண்ட் கொடுங்க. அடுத்து பாருங்க, 17,000 கோவில்ல ஒரு கால பூஜை கிடையாது. ஒரு கால பூஜை. இன்னைக்கு இந்து அறநிலைத்துறை இருக்கக்கூடிய மொத்தம் 4,78,000 ஏக்கர் காணாம போன ஏக்கர்லாம் விட்டுட்டு 4,78,000 ஏக்கர் சம்பாதிக்கக்கூடிய சொத்துக்களின் மூலமாக வெறும் 300 கோடி ரூபாய். திருப்பதி ஏழுமலையான் உங்களுக்கு தெரியுங்க ஐயா. திருப்பதி ஏழுமலையான தமிழ்நாட்டில் உங்களுக்கு இத்தனை கோயில், 46,000 கோயிலை சேர்த்து. திருப்பதி ஏழுமலையான சமீபத்தில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மதிப்பீடு செய்தாங்க. ஏழுமலையான் கோவிலுடைய சொத்து என்ன, வங்கியில எவ்வளவு இருக்கு, தங்கம் எவ்வளவு. இந்தியால 970 இடத்துல ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கோயில் வச்சிருக்கிறாங்க. 2,50,000 கோடி ரூபாய் திருப்பதி ஏழுமலையானுடைய மொத்த மதிப்பு. கோவில் சொத்து, வங்கியில் இருக்கக்கூடிய பணம், 970 இடத்துல அவர்கள் இருக்கக்கூடிய 2,50,000 கோடி. தமிழ்நாட்டினுடைய மொத்த பட்ஜெட் 3 லட்சம் கோடி. கணக்காக ஒரு கோவிலை சிறப்பாக நடத்தினால் அந்த கோவிலுடைய சொத்து மதிப்புக்கு ஏழுமலையான் ஒரு உதாரணம்.